காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியில் லாரி உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் இருந்து வாகனங்களுக்கு பொருத்தப்படும் சுமார் 2.5 லட்சம் மதிப்புள்ள கட்டுப்பாட்டு கருவிகள் திருடப்பட்டுள்ளதாக தனியார் நிறுவன அதிகாரிகள் ஒரகடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் தனியார் ஆலையில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் அதே தொழிற்சாலையில் பணி செய்யக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன், சின்ராஜ், அரவிந்த் உள்ளிட்ட 3 பேரும் கூட்டாக சேர்ந்து கட்டுப்பாட்டு கருவிகளை திருடி சென்றது போலீசாருக்கு தெரியவந்தது. இதையடுத்து 3வரையும் கைது செய்த போலீசார் திருடப்பட்ட கட்டுப்பாட்டு கருவிகளை பறிமுதல் செய்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியரசு தின தொடர் விடுமுறையொட்டி தனது ஆண் நண்பருடன் புதுச்சேரிக்கு வந்த இளம்பெண் ஒருவர் செட்டி தெருவில் உள்ள பாரில் மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அந்த இளம் ஜோடி பாரை விட்டு வெளியே வந்தபோது அந்த இளம்பெண் உச்சகட்ட போதையில் நிதானம் இல்லாமல் வெளியே புரண்டு புரள்கிறார். அப்போது அவருடன் வந்த ஆண் நண்பர் அந்த இளம்பெண்ணை அழைத்து செல்ல நீண்ட நேரமாக முயற்சி செய்கிறார். ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் அந்த பெண்ணை அவர் ஆட்டோவில் ஏற்றி செல்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் கலாச்சார சீர்கேடுகள் ஏற்பட காரணமாக உள்ள இதேபோன்ற பார்களுக்கு அரசு அனுமதி வழங்கக்கூடாது என அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை லோயர் பஜார் சாலை புதுப்பிப்பதற்காக இரவோடு இரவாக சாலையின் மீது இருந்த தார் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சுரண்டப்பட்டது. இதனால் அந்த சாலை முழுவதும் புழுதியாய் காணப்படுவதால் அங்கு வசிப்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் என அனைவருக்கும் சுவாச கோளாறு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களின் சுகாதாரத்தின் மேல் அக்கறை கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரூபாய் 16.80 கோடி செலவில் பல்வேறு புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் புதிய மருத்துவ கட்டிடங்களை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், ஆகஸ்ட் மாதத்தில் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். இந்தியாவை பொறுத்தவரை டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இந்தியாவில் ஒரு பெரிய அளவிலான புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பெரிய இந்த புற்றுநோய்க்கான ஆராய்ச்சி மையம் மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதற்கு அடுத்து தென்னகத்தில் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக 2வதாக அதை காட்டிலும் கூடுதல் வசதிகளுடன் கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் அமைய வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய நோக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 8வது ஆண்டாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 500 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர் துவக்கி வைத்தனர். முன்னதாக வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி உறுதிமொழி வாசிக்க மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியேற்றனர். தொடர்ந்து மாடுகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர். சிறந்த 10 மாடுபிடி வீரர்களுக்கு 1 கிராம் தங்க காசு, 130 பேருக்கு 10 கிராம் வெள்ளி காசு பரிசாக வழங்கப்பட உள்ளது. மேலும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இதுவரை 72 மாடுகள் களம் கண்டுள்ள நிலையில் 4 பேர் மாடு முட்டியதில் காயமடைந்து முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.